குரு பூர்ணிமாவையொட்டி நேற்று பக்மூன் எனப்படும் முழு நிலவு இந்தியாவில் தெரியும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருந்தனர். சரியாக நேற்று இரவு 7:42 மணிக்கு இந்தியாவின் அனைத்து பகுதியிலிருந்தும் இந்த பக்மூனை காண முடிந்தது. இது எப்படி ஏற்படுகிறது என்றால், சூரியனுக்கு நேர் எதிராக சந்திரன் வரும்போது இந்த முழு நிலவு ஏற்படுகிறது. இந்த முழு நிலவுக்கு தண்டர் மூன், பக்மூன், சால்மன் மூன் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. சால்மன் மூன் என்ற பெயர் எதற்கு என்றால், சால்மன் மீன்கள் தங்கள் இடம்பெயர்வை தொடங்கி நீரோட்டத்திற்கு எதிராக நீந்தும். பக்மூன் என அழைக்க காரணம், வடக்கு அமெரிக்காவில் ஆண் மான்களின் கொம்புகள் இந்த முழு நிலவில் வளரத் தொடங்கும் என்பதால் பக்மூன் என அழைக்கப்படுகிறது. பக்மூன் என்பது ஜூலை மாதத்தில் வரும் முழு நிலவுக்கு பூர்வீக அமெரிக்க பழங்குடியினர் சூட்டிய பெயர். இந்த நேரத்தில் ஆண் மான்களுக்கு புதிய கொம்புகள் வேகமாக வளரத் தொடங்கும். இது வலிமை, வளர்ச்சி மற்றும் புதுப்பித்தலின் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் நேற்று இரவு 7:42 மணிக்கு நிலவு உதயமாகி இரவில் முழு பொலிவுடன் காட்சியளித்தது. இது அதிகாலை அதிகபட்ச பிரகாசத்தையும் அடைந்தது. இந்த நிலவு வழக்கத்தை விட வானத்தில் சற்று தாழ்வாக காட்சியளித்தது. பூமி சூரியனில் இருந்து மிக தொலைவில் உள்ள அப்போலியன் நிலையை அடைந்த ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த பக்மூன் வருகிறது. இதன் பொருள், இது 2025ஆம் ஆண்டில் சூரியனில் இருந்து மிக தொலைவில் இருக்கும் முழு நிலவாகும். சமீபத்தில் வெளியாகும் தகவல்களின்படி இந்த பக்மூன் குரு பூர்ணிமாவுடன் ஒத்துப்போகிறது. இது ஆன்மீக பயிற்சிகளுக்கும் குருமார்களை கௌரவிப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுகிறது. நேற்றைய தினம் முழு நிலவு என்பது வழக்கத்தை விட பிரகாசமாகவும் சற்று தாழ்வாகவும் காட்சியளித்தது. இந்த பக்மூன் நிலவு வழக்கமான முழு நிலவுகளை காட்டிலும் மிகவும் பிரகாசமாக தெரிந்தது. கோடைக்கால கதிர் திருப்பு நிகழ்வுக்கு இந்த நிலவு மிக அருகில் வருவதுதான் இந்த நிலவு சற்று தாழ்வாக இருக்க காரணம். அமெரிக்க பழங்குடியினரின் நாட்காட்டிகளில் இந்த பக்மூன் நிலவு ஒரு முக்கியமான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. நேற்று இந்தியாவில் தோன்றிய இந்த பக்மூன் மிகவும் தெளிவாகவும் பிரகாசமாகவும் காணப்பட்டது. இதனுடைய பிரத்யேக காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது.